வாரத்துல அனுப்பப்பட்ட கிறிஸ்தவ சபையில கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இந்த நாளில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இந்த நாளில் உங்களோடு கூட பேச வேண்டும் என்ற தலைப்பு ஏற்கனவே சிந்தித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விசாரணையில் என்ன நடந்தது என்ற ஒரு தலைப்பின் கீழாக கடந்த நாட்களில பேதுரை குறித்து சிந்தித்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய விசாரணையில பேதுரு எவனமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார் என்பதை குறித்து சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளில இயேசு கிறிஸ்துவனுடைய விசாரணையில் என்ன நடந்தது என்ற வேத பகுதியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 2வது வசனம். அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து போதும். இங்க வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து விசாரணை செய்து பிலாத்தினுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அண்ணாட்ட விசாரித்தாங்க, காய்பாட்டை விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் எங்க கொண்டு வந்துட்டாங்க? பிலாத்தின் இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. பிலாத்தின் இடத்துல கொண்டு வரும் பொழுது அங்க வாசிக்கிற 3வது வசனத்துல, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டான் என்று வாசிக்கிறோம். யூதாஸ் என்ன பார்க்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரிக்கிறார்கள். நியாயம் விசாரிக்கும் பொழுது அவருக்கு ஒரு தீர்ப்பு எழுதுகிறார்கள். என்ன தீர்ப்பு எழுதுகிறார்னா, இவர் மரண ஆக்கினைக்கு உட்பட்டவர் என்று சொல்லி தீர்ப்பு எழுதுகிறார்கள். இதை யூதாஸ் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இவர் எங்க இருக்கிறார்? அரண்மனைக்குள்ள இருக்கிறார். அரண்மனைக்குள்ள இருந்து இந்த இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்படுகிற இந்த தண்டனையை அவர் அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்ட பின்புதான் அவருடைய மனசுல மிகுந்த வேதனை உண்டாயிற்று. அர்த்தம் வாசிக்கிறோம், மனஸ்தாபப்பட்டு ரொம்ப வேதனை அனுபவிக்கிறார். ஏன்? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து பல வேதனைகளை அனுபவித்து இங்க நடக்கிற விஷயம் என்ன? விசாரணையில அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டாங்க. அவருக்கு நிச்சயம் மரணம் கொடுக்கணுங்கிற தண்டனைய நிர்ணயம் பண்ணின உடனே ரொம்ப மனஸ்தாபப்படுகிறார். என்ன கேட்டா அழுது இல்லையா? மனஸ்தாபப்பட்டு அழுது இருக்கிறார். ஆனா அவர் நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. அவர் என்ன நினைச்சாருன்னு சொல்லி பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 44வது வசனத்துல, மார்க் 14:44. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். என்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, நான் ஒருத்தனை காட்டி கொடுப்பேன், அவர் தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் யாரை முத்தம் செய்து காட்டி கொடுப்பனோ அவனை நீங்க என்ன செய்யுங்க? பிடிச்சிட்டு போங்க. பிடித்து கொண்டு போகும்போது நீங்க எப்படி பிடித்துட்டு போகணுமா? பத்திரமாய் அவரை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்க. அவங்களுக்கு எந்த தீங்கு என்ன செய்யக்கூடாது. இது அவரோடு கூட பேசின உடன்படிக்கை. அவரோடு கூட பேசியிருக்கிறார். நீங்க விரும்பினவரை நான் என்ன செய்யறேன்? காட்டி கொடுக்கிறேன். ஆனா நான் விரும்பினதை நீங்க என்ன செய்யணும்? நான் விரும்பினது என்ன? அவரை பத்திரமாய் கொண்டுட்டு போகணும். பாதுகாப்போடு கூட கொண்டு போகணும். எந்த விதமான பிரச்சனையோ அவர் மேல எந்த விதமான காயங்களோ எதுவுமே வரக்கூடாது. அவரை பத்திரமாய் கொண்டு போகணும். இதுதான் யூதாசனுடைய நிலை. யூதாஸ் இதெல்லாம் விரும்பினார். நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். நான் காட்டி கொடுத்தாலும் நீங்க அவருக்கு என்ன செய்யக்கூடாது? ஒன்னும் செய்யக்கூடாது. பத்திரமா கொண்டு போகணும். ஆனா இங்க எதிர்மாறா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இவர் எல்லாம் அங்க நடந்து போச்சு. இவர் அரண்மனைக்கு வந்துட்டாரு. அவரையும் இயேசு கிறிஸ்துவ கொண்டுட்டு வந்துட்டாங்க. எப்படி கொண்டுட்டு வந்தாங்க? 2வது வசனம் 27:2 அவரை கட்டி என்று சொல்லி வாசிக்கிறோம். அவரை கட்டினார்கள். நீங்க அந்த மார்க் 15வது 1வது வசனத்துல படிக்கும் பொழுது, லூக்கா 23:1-7 வரைக்கும் படிக்கும் பொழுது, யோவான் 18:28-38 வரைக்கும் நீங்க படிக்கும் பொழுதெல்லாம் இயேசுவை கட்டினார்கள். இயேசுவை கட்டி எங்க கொண்டு வந்திருக்கிறாங்க? விசாரணை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாரு? நீங்க பத்திரமா என்ன செய்யணும்? எவ்வளவு பாதுகாப்போடு கூட கொண்டு போகணுமோ அவ்வளவு பாதுகாப்போடு கூட கொண்டு போகணும்னு சொன்ன யூதாஸ் இப்ப எங்க வந்து நிக்கிறாருன்னா, அவரை மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டார். அப்ப இவர் நினைச்சதெல்லாம் என்ன செய்யல? நடக்கல. அதுதான் வேதனை. அந்த வேதனையில அவர் என்ன செய்யறாருன்னா, மனஸ்தாபப்பட்டு அழுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. இந்த வேதபாரகர், பரிசேயர், மூப்பர்கள் இல்லையா, எல்லாருடைய நிலை என்னன்னா, இயேசுவை பிடிக்கணும்,
அவரை பிடிச்சு என்ன செய்யணும்? கொலை செய்யணும். அதுதான் அவங்களுடைய எண்ணமே. பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அவரை எப்படியாவது என்ன செய்யணும்? கொலை செய்யணும். கொலை செய்ய வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டம். சாத்தான் என்ன நினைக்கிறான்? இயேசுவை எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? கொலை செய்யணும். கொலை செய்வதற்காக பல ஏதுக்களை செய்த சாத்தான் அவர் பல நிலைமையில வந்தாலும் கூட பல இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தப்பித்துக் கொண்டே போகிறார். ஆனால் இந்த இடத்துல வரும் பொழுது எல்லாருமே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறவருடைய கையில கொண்டு போய் இவரை கொண்டு போய் என்ன செய்யறான்? கொடுக்கிறான். இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. குரங்கு கையில பூமாலை கொடுத்தா எப்படி இருக்கும்? இல்லையா? குரங்கு கையில பூமாலை கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுக்கு பூவாச்சு, இது ரோஜா பூ, இது மல்லிகை பூ அப்படின்னு அதுக்கு தெரியுமா? தெரியாது. அது பிச்சு என்ன செஞ்சிடும்? செதறி போட்டுரும். அப்ப இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா குரங்கு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படா இவரை பிடிக்கலாம், பிடிச்சு என்ன கொலை செய்யணுங்கிறது இவங்களுடைய எண்ணங்கள். அந்த எண்ணத்துக்கு இசைந்து யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்கப்பட்ட பின்பு அவர் சும்மா விட்டுருவாங்களா? ஏன்? இயேசுவை பிடிக்கிறது எவ்வளவு நாட்கள் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா வாய்ப்புகள் அமையல. இது சரியான ஒரு வாய்ப்பு அமைந்த பின்பு அவரை பிடிச்சாச்சு. பிடிச்சு அவருக்கு என்னென்ன காரியங்களெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சாங்க. இல்லையா? செய்து முடித்து அவர் பார்க்கிற ஒரு விஷயம், அவரை கட்டி கொண்டு அவரை கட்டினார்கள். அவரை இறுக கட்டி ஒரு சிறை கைதியை போல கட்டி கொண்டு வந்து, இல்லையா, அவமானப்படுத்தி பல கேள்விகளை கேட்டு அங்க நியாயம் விசாரித்து கடைசியில இவன் ஒரு குற்றவாளி என்று சொல்லி தீர்த்து மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டான். ஏன் இந்த அவரை காட்டி கொடுக்கிறதற்கு என்ன யூதாசுக்கு வந்தது? ஏன் அவரை காட்டி கொடுக்கணும்? இல்லையா? ஏன் காட்டி கொடுக்கணும்? பண ஆசை. இல்லையா? பண ஆசை. யூதாசை குறித்து ஏற்கனவே ரோலண்ட் எடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே ஒரு செய்தியாளர் இருந்தா ஒரே மாதிரியே ஓடிட்டே இருக்கும். இல்லையா? 2-3 செய்தியாளர் இருக்கும்போது அவங்க சொன்னதை நான் சொல்லக்கூடாது, நான் சொன்னதை அவங்க சொல்லக்கூடாது. இல்ல, ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு இடங்கள். இல்லையா? அப்போ யூதாஸ் வந்து ஒரு பணத்தின் மேல ஆசை. இல்லையா? பணத்தின் மேலதான் ஆசை. இந்த பண ஆசை ஏன் வந்துச்சு? பண ஆசை வருவதற்குண்டான காரணங்கள் என்ன? ஏன் பண ஆசை அவருக்கு வந்தது? நம்ம சொல்றது உண்மைதான், பண ஆசைதான். பண ஆசை வருவதற்குண்டான காரணங்கள் என்ன? இல்லையா? பண ஆசை இல்லாம மனுஷனுக்கு வரும். இல்லையா? இந்த பண ஆசை வருவதற்குண்டான காரணங்கள் என்ன? முதல் காரணத்தை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். 17வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அதே மாதிரி மார்க் 8:31, லூக்கா 9:22 இதெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து அங்கே மூப்பருடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவாங்க, எருசலேமுக்கு போக வேண்டும், அங்கே கொலை செய்யப்பட வேண்டும், 3 நாள் உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும். இதை என்ன செய்யறாங்க? தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த சொல்லிக்கொண்ட இந்த வேத வசனத்தை அரைகுறையாக கேட்ட இந்த யூதாஸ், வேத வசனத்தை கேட்பதற்கு மனம் இல்லாதிருந்த ஒரு மனுஷன். நீங்க வேத வசனத்தினோடு எனக்கு உறவு இல்லாது இருக்குமானா, வேத வசனத்தை கேட்பதற்கு பிரியம் இல்லாது இருக்குமானா, வேறொரு இடத்துல எனக்கு ஆசை வந்துடும். யூதாஸ் பணத்தின் மேல் ஆசை வருவதற்கு காரணம் என்னன்னா, இவர் சொன்ன வேத வசனத்தை இவர் புரிந்து கொள்ளல. இந்த வேத வசனத்தினுடைய ரகசியத்தை அவர் அறிந்து கொள்ளல. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. தேவன் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற எனக்கு சொன்ன இந்த வார்த்தைக்கு இசைந்து போகல இந்த யூதாஸ். அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமே. நமக்கு பணத்தின் மேல் ஆசை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆசை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம ஆசைப்படுறோம்னா இங்க நமக்கு பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம். இல்லையா? தேவனோடு கூட சரியான உறவு இல்லாத, தேவனுடைய வார்த்தையின் மேல சரியான உறவு இல்லை. யூதாஸ் ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, புரிந்து கொண்டால் அதற்கு பின்பு நடக்க வேண்டிய காரியத்துக்காக காத்திருந்திருப்பார். அவர் 7 அடி இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாரு, அப்படி என்னதான் நடக்கும்னு பார்ப்போம். நடக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய எண்ணங்கள் வந்திருக்கும் யூதாஸுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வசனத்தை கேட்க மனதில்லாதிருந்த ஒரு யூதாஸ். இல்லையா? சொல்றாரு, சீசர்களுக்கு தான் சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போகணும், அங்க பல பாடுகள் படணும்,
என்னை கொலை செய்வாங்க, ஆனாலும் நான் 3ஆம் நாள் என்ன செய்வேன், உயிரோடு கூட எழுந்திருப்பேன். இந்த வார்த்தைகளை 12 சீடர்களுக்குமே சொல்லிக்கிட்டு வர்றார். ஆனா இந்த யூதாஸ் என்ன செய்யலன்னா, இந்த வேத வசனத்துடைய ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யல. இந்த வேத வசனத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு எண்ணங்கள் வரல. ஏன்னா அவருடைய எண்ணங்கள் எல்லாமே என்னதான், பணம் மட்டும்தான். அப்ப நம்ம பணத்தின் மேல் ஆசை வருவதற்கு காரணம் என்னன்னா, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரவில்லை என்று சொன்னா பணம் மேல ஆசை வந்துடும் இல்லையா? அப்ப யூதாசனுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன, பணத்தை சம்பாத்தியம் பண்ணணும். பணம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு பல வழிகள் உண்டு இல்லையா? ஆனா யூதாஸ் என்ன செய்யணும்னா, அவர் பல வழிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்ம யாரை நேசிக்கிறோம் இல்லையா? எனக்கு பணமா என் ஆண்டவரா, யாரை நேசிக்கிறோம்? அது நம்ம ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு இடம். எனக்கு பணம் எப்படி வேணாலும் நம்ம சம்பாத்தியம் பண்ணிடலாம், ஆனா தெய்வத்தை சம்பாத்தியம் பண்ண ரொம்ப கஷ்டம். தெய்வத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வது என்பது அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். தெய்வத்துக்காக பணத்தை இழக்கணும், தெய்வத்துக்காக பொருளை இழக்கணும், தெய்வத்துக்காக எனக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கிறதோ அதெல்லாம் இழக்கிறவன் தான் கிறிஸ்தவனா இருக்க முடியும். ஆனா பொருளுக்காக கிறிஸ்துவை இழக்கிறவன் அவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. நம்ம பணத்துக்காக, பொருளுக்காக, செல்வாக்குக்காக, அந்தஸ்துக்காக, மரியாதைக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுதலிப்போம் என்று சொன்னால் நான் கிறிஸ்தவனா வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கையில பணமா கிறிஸ்துவா என்ற ஒரு இடத்துல நம்ம நின்று பார்த்தோம்னு சொன்னா எனக்கு எது முக்கியப்படணும்? பணத்துக்காக எங்கெங்கெல்லாம் ஓடுறோம், பொருளுக்காக எங்கெங்கெல்லாம் ஓடுறோம், என் தெய்வத்தை ஆராதிப்பதற்கும், என் தெய்வத்தை அறிவிப்பதற்கும், என் தெய்வத்துக்காக வாழ்வதற்கும் ஓடுறோமா? அதை யோசிக்கணும். யூதாசுக்கு பணத்தின் மேல் ஆசை, பணத்தின் மேல் ஆசை இருந்த யூதாஸ் வேத வசனத்திற்கு முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளல. அவர்கிட்ட தான் சொல்றாங்க, 12 சீடர்களுமே சொல்றார், நான் எருசலேமுக்கு போகணும், பல பாடுகள் படணும், என்னை கொலை செய்வாங்க, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த உயிர்த்தெழுதலை நம்பக்கூடிய அளவுக்கு, பணம் நம்ப முடியாத அளவுக்கு பணத்தின் ஆசையானது அவனை மேற்கொண்டது. இன்னைக்கு நம்ம அப்படிதான் வாழ்றோம் இல்லையா? பணம் நம்ம ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்காது. நீங்க பாருங்க, பணம் எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தி ஆகும், நம்ம விரோதங்கள் தான் ஜாஸ்தி ஆகும். பண ஆசை எபிரேயர்ல வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. 1-2 தீமைகள் அல்ல, எல்லா தீமைக்கும் அதுதான் வேறு. பணத்தினால சந்தோஷம் போயிடும், பணத்தினால நிம்மதி போயிடும், பணத்தினால உறவுகள் போயிடும், பணத்தினால தேவ உறவு எல்லாமே போயிடும். நீங்க பணம் இல்லாத இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய கையில பணம் சேர சேர தேவ உறவு போயிடும், தேவனுடைய பிள்ளைகளோட உறவு போயிடும் இல்லையா? உறவுகள் போயிடும், எல்லாம் போயிடும். எனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் சொல்லி வரும். யோசிக்கணும் இல்லையா? பணம் நமக்கு உறவுகளை சேர்த்து கொடுக்காது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ உறவு மிக முக்கியம். இங்க யூதாசனுடைய முதல் பணத்தின் மேல ஆசை வந்ததுக்கு காரணம் என்ன? வேத வசனத்தின் மேல என்ன செய்யல, நாட்டம் இல்லாதவனாக மாறி போனார். 2வது காரியம், நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், நாம் எதில பலவீனமானவர்களோ அதை வைத்தே சாத்தானை என்ன செய்வான், பயன்படுத்திக் கொள்வோம். நான் எதுல பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லி நான் காமிச்சிட்டேன்னா சாத்தான் அதை பயன்படுத்திக் கொள்வா இல்லையா? நீங்க பணத்தின் மேல் பலவீனமானவளா இருப்பீங்கன்னு சொன்னா பணத்தை காமிச்சு என்ன செஞ்சிருவான், ஏமாத்திட்டு போயிடுவான். நீங்க அழகுல பலவீனமானவளா இருப்பீங்கன்னு சொன்னா அழக வச்சு என்ன செஞ்சிருவான், நம்மளை கூட்டிட்டு போயிடுவான். எதுல பணம், பொருள், எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பலவீனமாக இருக்கிறதோ அதை மையப்படுத்தி சாத்தான் என்ன செஞ்சிருவான், கூட்டிட்டு போயிடுவான். நம்முடைய எல்லாமே தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியணும். நம்முடைய பலவீனமா இருந்தாலும் சரி, பலம் உள்ளதாக இருந்தாலும் எல்லாமே தெய்வத்துக்கு தெரிய பழகிக்கணும் இல்லையா? இங்க வாசிக்கிறோம் பண ஆசை. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 49வது வசனம். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். முதல்ல வேத வசனத்தின் மேல அவருக்கு என்ன இல்ல, சரியான உறவு இல்லை. 2வது இயேசுவோடு இருந்தார், ஆனா தனிப்பட்ட உறவு கிடையாது. இயேசுவோடு கூட தான் இருந்தார், 12 சீடர்களோடு கூட யூதாஸ் ஒருவர் இயேசுவோடு கூட இருந்தார், ஆனா என்ன இல்ல, தனிப்பட்ட உறவு இல்ல. இங்க என்ன வாசிக்கிறோம், அவரை ஆண்டவர் என்று என்ன செய்யல, அங்கீகரிக்கல. அவர் எப்படிதான் அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ரபி, போதகரே இல்லையா? இந்த யூதாஸ் அவர் ஆண்டவர் என்று சொல்லி அங்கீகரிக்கல. என்னை ஆளுகை செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அங்கீகரிக்கிறதுக்கு மாறாக அவர் போதகர்,
அவர் போதகர் என்று இவர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். இல்லையா? இயேசுவோடு கூட இருக்கிறவங்க தான். இயேசுவோடு கூட இருந்த இந்த யூதாசு அவர் ஆண்டவர் என்று அங்கீகரிக்கல. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய சமயத்துல பணத்தின் மேல் ஆசை வருவதற்கு காரணம் என்னன்னா, எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவரா இருக்கு, அவர் எனக்கு ஆண்டவர், அவர் என்ன ஆளுகை செய்யக்கூடிய தெய்வம், எனக்கு எல்லாமே அவர்தான் என்ற எண்ணம் எனக்கு என்னைக்கு வருகிறதோ அன்னைக்குதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி அடைய முடியும். யூதாசு தேவனோடு கூட இருந்தார், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். அவரை ஆண்டவர் என்று சொல்லி அங்கீகரிக்கவே இல்லை. ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல போகிறேன் என்று அங்கீகரிக்கிறதுக்கு மாறாக ரவி என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். ரபினா என்ன? போதகர் அர்த்தம். இல்லையா? பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31, 32. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பேதுரு என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரே என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு நடக்கக்கூடாது, நேரிடக்கூடாதுன்னு சொல்லி தனியை கூட்டி கொண்டு கடிந்து கொள்ள தொடங்கினார். ஆனா யூதாஸ் என்ன செய்யல? சொல்லவே இல்லை. இல்லையா? பேதுரு ஒரு பக்கம் முதன்மையானவராக நின்ன இடத்துல இருந்து சொன்னா கூட, ஆனா யூதாஸ் என்ன செய்யணும்? அந்த உரிமை கொண்டாடல. தனிப்பட்ட உறவு இருக்குமானா இது உனக்கு நடக்க கூடாதுன்னு அவனும் சொல்லி இருக்கணும். ஆனா என்ன செய்யலன்னா, யூதாஸ் எனக்கு அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற என்ன இவருக்குள்ள உருவாயிடுச்சு. இல்லையா? தனிப்பட்ட உறவு என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். நம்ம இயேசுவோடு கூட இருக்கலாம், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைய நம்ம மாறி இருக்கலாம். நான் என்னைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொந்த தெய்வமா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவோ அன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. அவருடைய பிள்ளைகளாகவே இருப்பதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய பிள்ளைகளாகவே இருப்பதனால நம்ம என்ன செய்ய, நம்ம பணத்துமே ஆசை வராம போறாங்க இருக்காது. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட உறவு என்ன செய்யணும்? இருக்கணும். தனிப்பட்ட உறவு இருக்கணும். எனக்கும் தெய்வத்துக்கும் தனிப்பட்ட உறவு இருந்தா மட்டும்தான் என்ன நம்முடைய உலகத்தை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஏன் உலகத்தை ஜெயிக்க முடியல? நம்ம என்ன செய்யறோம்னா, அவருடைய பிள்ளைகள் அந்த இடத்திலேயே நின்றுறோம். நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், அது எனக்கு போதும், நான் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன். தேவனுடைய பிள்ளை என்று அந்த இடத்திலேயே தான் நின்றுகிட்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்து என்ன செய்யல? மேல போகவே இல்லை. மேல போகக்கூடியவளா இருப்போமானா உலகம் ஒண்ணுமே நமக்கு சதமே கிடையாது. உலகம் ஒண்ணுமே கிடையாது, நமக்கு எல்லாம் ஜீரோவா மாறிடும். ஏன் உலகத்தை அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஏன்? தனிப்பட்ட உறவு இல்ல. நீங்க தேவனோடு கூட தனிப்பட்ட உறவு இருக்குமானா, இல்லையா? ஒரு பாஸ்டர் சொன்னாரு, என்ன பாஸ்டர் உங்க சபையில எல்லாருமே நகையெல்லாம் போட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு அந்த பாஸ்டர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த பாஸ்டர் சொல்றாரு, நான் நகையை எடுக்க சொன்னா எடுத்துருவாங்களா? எடுக்க மாட்டாங்க. அப்படி எப்படி நீங்க சொன்னா கேட்கறாங்க? அப்படி எப்படி நீங்க சொல்லுவீங்க? அவங்க எப்படி கேட்பாங்க? நான் சொல்லி கேட்கறதுல பிரயோஜனம் கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு தனிப்பட்ட நிலைமையில தேவனோடு கூட உறவு கொள்கிறார்களோ, தேவனோடு கூட எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஐக்கியப்படுகிறார்களோ, தேவன் விரும்புகிற வண்ணமாக நான் வாழணும் என்ன அவங்களுக்கு உருவாகும். நான் சொல்றதை கேட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட உறவு, தேவ உறவு இயேசுவோடு இருந்தா மாத்திரம் முக்கியம் அல்ல, தனிப்பட்ட உறவு இருக்கும். பேதுரு கேட்கிற, இது உங்களுக்கு நேரிடக்கூடாது என்று கடிந்து கொள்ளுகிறார். ஏன் யூதாஸ் கேட்க முடியல? அவருக்கு என்ன ஆசை? நம்ம உள்ளுக்குல பண ஆசை. நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது, தேவையில்லாத சொல்லி பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? மனசுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வேணாம். நம்ம எதுவுமே, நமக்கு பதில் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பேசிக்கிட்டு இருக்கிறார், அது போதும். மற்றவர்கள் பேசுவதில் திருப்தி அடைகிற இந்த யூதாஸ், அவங்க பேசிட்டாருல, என் சார்பில் அவர் என்ன செஞ்சிட்டாரு? பேசிட்டாரு, நான் திருப்தி அடைகிறேன். அப்படி வாழக்கூடாது. எனக்கு தனிப்பட்ட உறவு இருக்கும். தனிப்பட்ட உறவு எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கும். சபைக்கு வருகிறோம், பிரசங்கத்தை கேட்கிறீங்க, பல நிலைமையில நீங்க தேவனுடைய வார்த்தை நீங்க கேட்கிறீங்க, பல இடங்கள்ல கேட்கிறீங்க. ஆனா தனிப்பட்ட முறையில் எனக்கு உறவு இருக்கா? நான் வேதவசனத்தை படித்து தேவன் பேசுகிறத கேட்டு என்னுடைய வாழ்க்கையை அப்படி நடத்தி கொண்டு போயிருக்கிறேனா? இல்லையா? அது மிக முக்கியமான ஒரு காரியம். என்ன பிரசங்கம் நீங்க கேட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ணாலும் கேட்டாலும் பரவாயில்ல, தனிப்பட்ட உறவு தான் உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? சரியா கொண்டு போகும். பெரிய பிரசங்கியாரோட பிரசங்கத்தை கேட்கறதுனால நான் நல்ல ஆவிக்கிறவங்க வாழ்ந்துட்டேன் சொல்ல முடியாது. தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட உறவு. இப்படி யோசனை பண்ணி பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யூதாஸே பாவம் செஞ்சுட்டான்.
அவரை காட்டி கொடுக்க போயிட்டாரு இல்லையா? அவருக்கு தெரியாதா யூதாஸ் காட்டி கொடுப்பா? எல்லாம் தெரியும். ஆனா அவர் காட்டி கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதுனால நான் பரிசுத்தவானா மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட உறவு தான் மிக முக்கியமான வேற காரியம். வேத வசனத்தின் மேல எனக்கு உறவு இருக்கணும், தேவனோடு கூட சரியான உறவு இருக்கணும் இல்லையா? மூணாவது காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 29-30. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. யோசனை பண்ணி பாருங்க. லூக்கா 22:5 என்ன வாசிக்கிறோம்? உடன்பட்டார்கள். யூதாசு, சீசரோடு கூட இருந்த யூதாசு என்ன நினைக்கிறாருன்னா எதிராளியோடு கூட சந்தோஷமா இருக்கிறான், யாரோட சந்தோஷமா இல்ல. நீங்க அதுக்குதான் 13வது அதிகாரத்தை யோவான் 13 வாசிக்கிறோம். 13:29 யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த இடத்துல துணிக்க வாங்கணும்னு புறப்பட்டு போயாச்சு. அப்ப இவங்களுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் பணப்பை வச்சுட்டு இருக்கிறதுனால பண்டிகைக்கு ஏதாவது பொருள் வாங்க வேண்டியதா இருக்கும், அதனால என்ன செய்யிருப்பான், கிளம்பி இருப்பான். என்ன சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இவன் எங்க போறான், என்ன செய்யறான், ஏது பண்றான், இங்க யாருக்கு என்னன்னு தெரியாது. 11 சீசர்களுக்கும் தெரியாது. 11 சீசர்களுக்குமே இந்த யூதாஸ் என்ன பண்றான், என்ன போறான், எங்க வரான், ஏது பண்றான் ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீசர்களோடு கூட இருந்தாலும் கூட சீசரோடு உறவு இல்லை. நம்ம இருக்கிறோமா இல்லையா? சபையில தேவனுடைய பிள்ளைகளா தான் இருக்கிறோம், விசுவாசிகளா தான் இருக்கிறோம். விசுவாசிகளா இருந்தாலும் நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லையா? தனிப்பட்ட உறவுல விசுவாசிகளோடு எனக்கு உறவு இல்லை. புரியுதா? சொல்ல புரியுதா? சீசரோடு கூட இருக்கிற யூதாஸ் சீசரோடு கூட உறவு இல்லை. அதுதான் மிக கஷ்டமான ஒரு காரியம். ஒருவேளை நல்ல உறவு இருந்திருக்குமானா, இப்படி யோசனை பண்ணி பாருங்க. அந்த 11 அப்போஸ்தலரோடு கூட இந்த சீசர், இந்த யூதாஸ் நல்ல உறவு இருந்திருக்குமானா, ஒருவருக்கு ஒரு நல்ல பேசி சம்பாதித்துக் கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனா இருந்திருப்பானா, இது நடந்திருக்காது. நடந்திருக்காதுன்னா தேவ திட்டம், அதுக்கு சொல்ல வரல. இந்த விஷயத்துக்கு நீ வருந்தணும். ஒருவேளை நாம் தவறு செய்யாம இருப்பதற்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு விசுவாசிகளோடு கூட நல்ல உறவு இருக்குமானா, நான் தவறு செய்யாம இருப்பதற்கு அவங்க ஒரு காரணமா மாறிடுவாங்க இல்லையா? நம்ம யாரோடு கூட சரியா பழக்கம் இல்லாதன்னு சொன்னா தன்னிச்சையாகவே முடிவெடுத்து நான் செய்யறது எல்லாமே நியாயம் என்கிற எண்ணம் வந்துடும், நம்ம பாவம் செஞ்சிருவோம் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னா, இந்த யூதா சீசர்களோடு கூட இருந்தா சீசர்களுக்கு தனிப்பட்ட உறவு இல்லை. அதான் அதனாலதான் ஏன் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறாரு. யோசனை பண்ணி பாருங்க, எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? நம்ம எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு ஆராய்ச்சி போயிட வேண்டியதானே? ஏன் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களே ஆண்டவர் அனுதினமும் சபையில கொண்டு வந்து, எதுக்கு சபையில கொண்டு சேர்த்தாரு? நீ தனித்தனியா இருங்கிறதுக்கா சேர்த்தாரு இல்லையா? ஒரு சரீரத்துல நம்ம எல்லாம் அவயங்களா இருக்கணும் இல்லையா? எல்லா அவயங்களும் ஒன்னா சேர்ந்தாதான் சரீரம். கண்ணு சேர மாட்டேன், காது சேர மாட்டேன், மூக்கு சேர மாட்டேன், காலு சேர மாட்டேன், கை சேர மாட்டேன்னு சொல்லி இருந்தா அது உடம்பா இருக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அது ஒரு சரீரமா அமையுமா? அமையாது. சரீரம் முழுமையை அடைய வேண்டுமானா, சரீரம் முழுமையாக இருக்க வேண்டுமானா, தேவன் பிரியப்படுகிற சரீரமாக இருக்க வேண்டுமானா, சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யணும்? இசைந்து இருக்கணும். அப்பதான் நம்ம பாவம் செய்யாம இருக்க முடியும். நீங்க பாருங்க, எங்க வேதத்துல எங்கெல்லாம் தனியா இருந்தாங்களோ அவங்கள பாவம் செஞ்சுட்டாங்க. தனிமை என்பது நமக்கு பாவம் செய்வதற்கு பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்துரும். அதனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு சரி, நமக்கு ஏன் சத்தம் போட்டு ஜெபிக்க சொல்றோம் பாத்தீங்களா? நீங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க ஜெபமே பண்ண முடியாது. கண்ண மூடினா வாய் திறக்காம சத்தம் போட்டு வாய் திறந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, அப்படியே மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களால ஜெபம் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்? பல சிந்தனைகள் உங்க மனசுக்கு ஓடிக்கிட்டே வரும். நீங்க ஜெபம் பண்ணி நினைப்பீங்க, வேற ஏதாவது யோசனை வரும். தேவையில்லாத, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அசிங்கமான சிந்தனைகளும் மனசுல ஓடியாந்துடும். ஆனா நீங்க வாய் விட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். வாய் விட்டு நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது எந்த சிந்தனையும் உங்க மனசுக்குள்ள வரவே வராது.
அப்படின்னா என்ன? அப்ப என்ன அர்த்தம்? நான் வாய் விட்டு பேசும் பொழுது அப்ப ஒருவரோடு ஒருவர் நல்ல ஐக்கியம் இருந்தாதான் எந்த காரியத்தின் மேல ஆசை வராது. யூதாஸ் தவறு செய்ததுக்கு மூணாவது காரணம் என்னன்னா, சீசர்களோடு கூட இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? நல்ல உறவு இல்லை. முக்கியமான ஒரு காரணம் இல்லையா? உறவு இருக்கணும். 26 அதிகாரம் 46வது வசனம். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். 51வது வசனம். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். யூதாஸ் பேதுரு யார காத வெட்டி இருக்கணும் தெரியுமா? யார காத வெட்டி? உண்மையிலேயே பேதுரு நினைச்சிருந்தா யார காத வெட்டி இருக்கணும்? யூதாசு காதத்தான் வெட்டி இருக்கணும். ஏண்டா, எங்க கூட இத்தனை வருஷம் 3.5 வருஷம் எங்க கூட இருந்து படுத்த சாப்பிட்ட தூங்குன எல்லாம் செஞ்ச நீ தந்திரமா வந்து எதிராளியோட சேர்ந்து அவரை காட்டி கொடுத்து இவன் கழுத்தை கூட வெட்டி இருந்திருக்கலாம், தப்பு கிடையாது இல்லையா? ஏன் அதை செய்யல? கடிஞ்சு கூட சொல்லல. பேதுரு ஏன்டா அப்படி காட்டி கொடுத்துட்ட, ஏன்டா அப்படி செஞ்ச அப்படின்னு கூட சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? உறவு இல்லை. அதான் சொல்ல வருது, உறவு இல்லை. யூதாசை திட்ட கூட இல்லை, யூதாசை எதிர்க்க கூட இல்லை, யூதாசுக்கு விரோதமா செயல்பட கூட இல்லை. எவ்வளவு கஷ்டமான யோசனை பண்ணி பாருங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், அது நியாயமோ தப்போ எனக்கு தெரியாது. ஒருவேளை யூதாசு வர்றாரு இல்லையா, ஏன்னா இவ்வளவு நேரம் எங்க போன நீ? நாங்க 11 பேர் அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீ எங்க போன அப்படின்னு கூட கேள்வி கேட்கல யூதாஸ். பேதுரு யோசனை பண்ணி பாருங்க. 11 பேர் என்ன செய்யறாங்க? கஷ்டமான தொழில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்த எங்கன்னு கூட கேட்கல, யாருமே கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உறவுகள் இல்ல. சீசர்கள் இருக்கிறாங்க, 3 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க. 3 வருஷம் ஊழியம் செஞ்சா கூட தன்னோடு கூட இருந்த யூதாசை கூட இவங்க என்ன யோசிக்கல, மனசுல வரல. நீ யோசனை பண்ணி பாருங்க. நீங்க அதிகமா யாரு மேல அதிகமான விருப்பம் இருக்கிறீங்களோ அவங்களை விட முடியாது. அவங்க ஒரு நிமிஷம் இல்லைன்னா கூட நம்ம மனசு பதப்படுக்கும் இல்லையா? அந்த ஒரு இரவு கிடையாது, விசாரணை இல்லை, எங்கேயுமே யூதாஸ் கிடையாது. யூதாஸ் இல்லாத இருக்கும் போது கூட இவங்க விசாரிக்கல. அப்படின்னா என்ன இருந்தா, யூதாஸ் அந்த அவங்களுக்குள்ள ஒரு முக்கியமானவனாகவே இல்லை. அதான் பிரச்சனையே. நல்லா யோசிக்கணும். நம்ம எல்லா இடத்திலும் முக்கியமானவனா இருக்க பழகிக்கணும். நீங்க 10 பேர் கூடுறீங்களா, 10 பேருமே முக்கியமானவங்களா இருக்கணும். அப்பதான் நம்மளோட நல்ல உறவு இருக்கும். நீங்க உறவு இல்லைன்னா பாவம் செஞ்சிருவோம். சீசலோடு கூட இருக்கிறதெல்லாம் முக்கியம், விசுவாசிகளா இருக்கிறதெல்லாம் முக்கியம். விசுவாசிகளாக இருந்தாலும் கூட விசுவாசிகளுக்குள்ள நல்ல உறவுகள் இருக்கிறதா, நல்ல ஐக்கியம் இருக்கிறதா, தனிப்பட்ட உறவுகள் இருக்கிறதா, இது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த உறவு இல்லாம இருக்குமானா பாவம் செய்வதற்கு ஏதுவான காரணம் மாறிடும் இல்லையா? 4வது காரியம், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 5-8 வரைக்கும். இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். யோசனை பண்ணி பாருங்க. அடுத்து அவர் கையாடுறது என்னன்னா, ஆண்டவருக்கு வந்து ஒரு அம்மா வந்து என்ன செய்யறாங்க, தைலத்தை வந்து கொட்டுறாங்க இல்லையா, செய்யறாங்க. இதை என்ன செய்யறாங்க, யூதாஸ் என்ன செய்யறார், தடுக்கிற. இயேசுவுக்கு செய்வதை அற்பமாக எண்ணின யூதாஸ். அவன் என்ன சொல்றான், ஏமா இதை கொண்டு வந்து இப்படி உடைச்சு காலில் கொட்டிட்ட, இதை நீ வித்து இதை என்ன செய்யலாம், என்ன சொல்றாரு, இதை வித்தா 300 பணத்துக்கு கொள்ளலாம, இதை கொண்டு போய் என்ன செஞ்சுட்ட, இப்படி அநியாயமா காலில் கொட்டிட்டியம்மா அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன அர்த்தம்? அது யோசனை பண்ணி பாருங்க. தெய்வத்துக்கு கொடுக்கிறது அற்பமாக எண்ணின ஒரு யூதாஸ். காரணம் என்னன்னா, இவருக்கு பண ஆசை. ஐயோ பணம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இந்த பணத்தை கொண்டு போய் இங்க கொடுத்துட்டாரு, இந்த பணத்தை கொண்டு போய் அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாருன்னு வேதனை. பணத்தின் மேல ஆசை இருக்குமானா தெய்வத்துக்கு கொடுப்பது கூட நமக்கு விசனமா மாறிடும். நான் கொடுக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர் கொடுக்கதை கூட தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனசு மாறிடும். அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நானும் கொடுக்க மாட்டேன், மற்றவனை கொடுப்பதுக்கு நான் ஒரு தடகாரணம் மாறிடுவேன். காரணம் என்னமா, பணம். நீங்க அங்க ஏன் அவ்வளவு பணத்தை கொடுக்குறீங்க, நீங்க ஏன் அதை இப்படி செலவு பண்றீங்க, இப்படி எப்படி செலவு பண்றது, ஆண்டவருக்கு என்ன செய்வது, ஆண்டவருக்காக நான் வைத்திருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்றது இல்லையா? ஒருவேளை என்னுடைய பார்வையில, அந்த யூதாசனுடைய பார்வையில அது வேஸ்டா தெரியலாம், ஆனா ஊத்துனாங்க இல்லையா அந்த அம்மா, அவங்களுடைய பார்வையில் விலையேறப்பட்ட ஒரு காரியம்.
இல்லையா? யாருமே மற்றவர்கள் ஆண்டவருக்கு செய்வதை தடுக்கவே கூடாது. ஆண்டவருக்கு செய்வதை உற்சாகப்படுத்தணும். ஆண்டவருக்கு செய்வதை என்றைக்கு தடுக்கிறோமோ அன்றைக்கு நான் பாவம் செய்கிறவனாக இருக்கிறேன். தெய்வத்துக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடிய நிலைமைக்கு மாறிடுறேன் இல்லையா? அவன் ஏன் இப்படி செஞ்சாரு? அவன் தடுக்கிறதை குறித்து கவலைப்படல. என்ன வாசிக்கிறோம்? அவன் திருடனானபடியினாலும் பணப்பைய வைத்துக் கொண்டு அதுல போறப்பட சுமக்கிறவனானபடியினாலும் என்ன செய்தார் சொன்னான். அவன் ரொம்ப அக்கறையெல்லாம் சொல்லல, அக்கறைப்பட்டெல்லாம் சொல்லல. அவர் என்ன அர்த்தம்? பணத்தின் மேல ஆசை. பணத்தை வேஸ்டா கொட்டிட்டாங்களே, பணத்தை வேஸ்டா போட்டுட்டாங்களே. யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வேஸ்ட் ஆகாது இல்லையா? வேதம் நமக்கு என்ன சொல்லுது? அவர் நமக்கு கடனாளியா இருக்கிறார். நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட அது கண்ணீருக்கு ஏற்றப்பட ஆண்டவர் நினைச்சுவார், கொடுப்பார். அப்படிதான் வாசிக்கிறோம். இந்த சிறியில் ஒருவனுக்கு நீங்க எதை செய்கிறீர்களோ அதை நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு செய்றீங்க இல்லையா? நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். ஆண்டவர் நான் கொடுக்கிறதே ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறவர். ஆண்டவர் அவருக்கு செய்யற எந்த ஒரு காரியமும் அது வேஸ்ட் ஆகாது. நல்லா யோசிக்கணும். நீங்க ஆண்டவருக்காக எவ்வளவு செய்ய விரும்புறீங்களோ செய்யுங்க, ஒரு நாள் வேஸ்ட் ஆகாது. ஆண்டவருக்கு செய்யறத நீங்க வேஸ்டா நினைச்சிட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு கொடுக்கறது அது வேஸ்ட் சொல்லி நினைச்சிட்டோம்னு சொன்னா அது நம்ம எப்படி யோசிக்கிறது? யோசனை பண்ணி பாருங்க. இவருடைய மனசுல என்ன தெரியுமா? தரித்திரருக்கு கொடுக்கிறதும் இயேசுவுக்கு கொடுப்பதும் ஒன்றாக நினைச்ச ஒரு யூதாஸ். தரித்திரருக்கு கொடுக்கிறதும் இயேசுவுக்கு கொடுக்கிறதும் என்னது? ஒன்று. ஆண்டவர் எப்ப தரித்திரம் எப்போதும் உன் கையில இருக்கிறாங்க, நீ அவனுக்கு என்னைக்கு வேணாலும் கொடுத்துடலாம். நான் உன் கூட இருக்கிறது கொஞ்ச நாள் தான். நான் உன் கூட இருக்கிறது கொஞ்ச நாள் தான். நீ எனக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கிறது எதுவுமே வீணாகாது. யோசிக்கணும் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு செய்வது அற்பமாக எண்ணின யூதாஸ். இவரும் கொடுக்கல. யோசனை பண்ணி பாருங்க. இவரும் கொடுக்கல. கொடுக்கிறவங்களை தடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இயேசுக்கு கொடுக்கறத தடை பண்ணின ஒரு யூதாஸ். இயேசுக்கு மதிப்பு கொடுக்க பழகிக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. இது யூதாஸ் என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த அம்மாவை என்ன செய்யறாரு? திட்டுறாரு. திட்டுறாரா இல்லையா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அப்போது இயேசு இவளை விட்டு விடு, இவளை நீ என்ன செய்யாத, தொந்தரவு பண்ணாத, இவளை திட்டாத. அப்புறம் எவ்வளவு தைரியம் இருக்கும் பாருங்க. ஒரு இயேசு கிறிஸ்துவ பக்கத்துல, இயேசுவ பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை திட்டுறான்னா அவன் எவ்வளவு தைரியம் இருப்பான். பத்திரம் பண்ணி. அப்புறம் என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேல மதிப்பு மரியாதை இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நான் உங்க வீட்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்க வீட்டு பிள்ளைகள் இருக்கும் பொழுது வெளியில இருந்து யாரோ ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கெஸ்ட் வந்திருக்கும் உங்க பிள்ளைகளை நீங்க திட்டினீங்கன்னா அந்த பிள்ளை என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? என்ன நீங்க என்ன மதிக்கவே இல்லை, நீங்க எல்லாருக்கும் முன்னாடி என்ன திட்டி அவமானப்படுத்திட்டீங்களே சொல்லுங்க இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. இங்க என்ன நடக்குது? இயேசுவை மையமாக வச்சுக்கிட்டு, இயேசு அங்க இருக்கிறார், அவரை வச்சுக்கிட்டே யாரை திட்டுறாங்க? என்ன தம்பி சிரிக்கிறாரா? நடக்குது. அதுதான் சொல்றேன். இயேசுவை வச்சுக்கிட்டு யாரை திட்டுறாங்க? அம்மாவை திட்டுறாங்க. நீ யாரும் கொடுத்த, உன்னை யாரு இவ்வளவு கொடுக்க சொன்னா, ஏன் உடச்ச உடைய பாதத்துல வந்து ஊத்துன, இதெல்லாம் தடுத்திருக்கு, இப்படிலாம் திட்டுறாரு. யோசனை பண்ணி. அப்புறம் என்ன அர்த்தம்னா இயேசு அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை கூட மறந்து போன யூதாஸ். இயேசுவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே கொடுக்கல. அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அவர் வந்து ஆண்டவராக அங்கீகரிக்கிற ஒரு போதகராக அங்கீகரித்ததனுடைய விளைவு என்னன்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்காததுனால அவருக்கு முன்பதாகவே அந்த அம்மாவை திட்டுறாரு. அதனால ஆண்டு சொல்ற, அவளை விட்டுரு, நீ அவளை என்ன செய்யாத, எனக்கு முன்னாடி அவளை எல்லாம் திட்டாத, உன் வேலை எதோ அதை மட்டும் என்ன செய்ய பாருன்னு சொல்ல, அவளை விட்டுரு. அவர் செய்தது என்ன செய்யறாருன்னா, என்னை அடக்கம்னு நாளுக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அவள் செய்யற காரியம் பெரிய காரியம். அந்த பெரிய விஷயத்தை தடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. அதனால கொடுக்கிறத தடுப்பதும் பாவம், கொடுக்காமல் இருக்கிறது பாவம். யோசிக்கணும் இல்லையா? தெய்வத்துக்காக கொடுக்காமல் இருக்கிறதும் தப்பு, கொடுக்கிறத தடுக்கிறதும் தப்பு இல்லையா? கொடுக்காம இருந்தா கூட ஆண்டவர் மன்னிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா மத்தவங்க செய்யறது நம்ம தடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு நம்ம கணக்கே கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு தடைக்கெல்லாம் மாறிடுறேன் இல்லையா? அதான உண்மை.
மத்தவங்க ஆண்டவருக்காக செய்ய முடியும். ஏன் இதெல்லாம் செய்யறீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் இவ்வளவு பணத்தை இது பண்றீங்க? இந்த பணத்தை வச்சுதான் நகை வாங்கிருக்கலாம், அதை பண்ணிக்கலாம், இப்படிதான் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா நிறைய ஆலோசனைகள் இருப்பா. இது யாரு கொடுக்குற ஆலோசனை? ஆண்டவருக்கு கொடுக்கறத ஒருத்தன் தடுக்கிறானா அது சாத்தானுடைய பிள்ளைகளா இருக்கணும் இல்லையா? யோசிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? இயேசுக்கு செய்ததை தடுத்த ஒரு யூதாஸ். அடுத்த விஷயத்தை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 30வது வசனம். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. வரும் அங்க ஒரு துணிக்கையை எடுத்து ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப என்ன இதுன்னா, ஆண்டவர் தன்னுடைய அன்பையும் யூதாசை கனப்படுத்துகிற ஒரு காரியமாக செய்யறார். ஆனா யூதாஸ் என்ன செய்யறாரு பாருங்க. 26வது அதிகாரம், மத்திய 26வது அதிகாரம் 15வது வசனம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். 28வது வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. யோசனை பண்ணி பாருங்க. இவர் புறப்பட்டு போய் என்ன செய்யறாரு? விலை பேசுறாரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, திரும்ப எல்லாரும் வந்து உட்கார்றாங்க. அங்க என்ன செய்யற? ராபோஜன் என்ன செய்யறார்? ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். ராபோஜன ஆயத்தம் பண்ணி இதுல யாரும் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்காரு? யூதாசும் பங்கு பெற்றுக்கிட்டார். யோசனை பண்ணி பாருங்க. அங்க விலை பேசிட்டு வந்தாச்சு. நான் என்ன செய்ய போறேன்? உங்களுக்கு 30 வெள்ளிக்காசை விட நீங்க எனக்கு 30 வெள்ளிக்காசை கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு அவரை காட்டி கொடுத்துறேன். அங்க காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி விலை பேசிட்டு வந்த யூதாசு இங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? கர்த்தருடைய பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அது ஒரு பெரிய கட்டளை இல்லையா? மாபெரும் கட்டளை அது. இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாக இருக்கிறது, நான் வருமளவு இதை நினைவுறும்படி செய்யுங்கள் என்று சொன்ன மாபெரும் கட்டளையை கொடுத்து நினைவுர்ந்து இருக்கிற அந்த இடத்துல இயேசுவுக்கு விலை பேசி கொண்டு வந்த யூதாஸ் வந்து உட்காருகிறார். கரைப்பட்ட ஒரு மனிதனாக உட்கார்ந்து இருக்கிறார். பாவத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். நான் இப்படி எழுதியிருக்கிறேன், பயம் இல்லாமலும் பாவத்தோடும் கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்கிற யூதாஸ் என்று எழுதியிருக்கிறேன். பயமும் கிடையாது, பாவத்தோடு கூட இருக்கிறார். பயம் இல்லாமலும் பாவத்தோடும் கர்த்தருடைய பந்தியில பங்கு வருகிற ஒரு யூதாஸாக இருக்கிறார். கர்த்தருடைய பந்தி என்பது அலட்சியம் பண்ணக்கூடாது. நமக்கு சாதாரணமான ஒரு அப்பம் தான் இது, சாதாரணமான ஒரு திராட்சரசம் தான், மாற்று கருத்து கிடையாது. எல்லாம் கடையில இருந்து வாங்கினதுதான். ஆனா இது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது சொன்னா, இந்த அப்பமானது கர்த்தருடைய சரீரம், இந்த ரத்தமானது அவருடைய, இந்த திராட்சரசமானது அவருடைய ரத்தம். இதுல பங்கு வரும் பொழுது எனக்கு பயமும் கிடையாது. இந்த யூதாசுக்கு பயமும் கிடையாது, பாவத்தோடு கூட வருகிறார். என்ன செஞ்சுட்டு வர்றாரு? அங்க என்ன செஞ்சாரு? நான் காட்டி கொடுத்துறேன், 30 வெள்ளிக்காசு கொடுத்துருங்க, அவரை காட்டி கொடுத்துறேன், எல்லாம் பேசிட்டு வந்து உட்கார்ந்து பங்கு வருகிறார். பாவத்தோடு கூட இந்த பங்கில பங்கு பெறுகிற எல்லாருக்குமே மரணம் உண்டு. பாவத்தோடு பங்கு பெறுகிற மனுஷனுக்கு சமாதானம் இருக்காது. ஒருவேளை பங்கு பெறலாம் இல்லையா? இயேசுவுக்கு விலை பேசி கொண்டு இங்க பங்கு பெறுகிறார். ரொம்ப கஷ்டம் தெரியுமா? பாவத்தோடு கூட பங்கு பெறக்கூடாது. எனது பரிசுத்தமான ஒரு காரியம் இல்லையா? தேவ சமூகத்தில் வரும் பொழுது பாவத்தோடு கூட வரக்கூடாது. பாவத்தை அறிக்கை செய்யணும், தெய்வத்துக்கு உண்மையோடாக இருக்கணும். எதிராளியோடு கூட சந்தோஷம் இருக்கிறது, எதிராளியோட நல்ல பழக்கம் இருக்கிறது, அவனுக்கிட்ட பணம் பேசுறான். யோசனை பண்ணி பாருங்க. அவரை விலை பேசி காட்டி கொடுத்து இவர் என்னத்தை சம்பாத்தியம் பண்ணி என்ன வாழ போறாரு இல்லையா? இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவுக்கு விலை பேசி முடிச்சுட்டு அதுல வரக்கூடிய ஆசீர்வாதத்தை என்னத்தை அனுபவிக்க போறாரு? உலக மனுஷன் கொடுக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமும், எவ்வளவு பெரிய பணம் கொடுத்தா கூட தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஈடாக இருக்கவே முடியாது. உலக மனுஷன் உங்களுக்கு கொட்டி கொடுக்கலாம், நீங்க அனுபவிக்க முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறது மட்டும்தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். இவர் விலை பேசுகிறார். என்ன பேசுறாரு? மத்திய 27வது அதிகாரம், மத்திய 27வது அதிகாரம் 9வது வசனம் நினைக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசையை அவர்கள் எடுத்து, இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசு. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்ட ஒரு தெய்வம், எல்லாராலும் மதிக்கிற தெய்வத்துக்கு இவன் பேசுற காசு எழுதுனா வெறும் 30 வெள்ளிக்காசு இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. கிரயம் பேசி இயேசுவை காட்டி கொடுத்து, இயேசுவை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்துருங்க, பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு யூதாஸ். பணம் தான் அவருக்கு முக்கியம்.
பணத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடாது இல்லையா? பணத்துக்காக இயேசுவை வித்துறக்கூடாது. இயேசுவை இயேசுவை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது. இயேசு வியாபாரக்காரனாக மாத்திடக்கூடாது. இயேசுவை வியாபாரத்துக்கு ஒரு மைய பொருளாக மாறிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? இயேசு வித்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசு ஒரு வியாபார பொருளாக மாத்திக்கிட்டு இருக்கிறோம். இயேசு வியாபாரி கிடையாது, வியாபார பொருளும் கிடையாது இல்லையா? அவரை விலை பேசுவதற்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட வேற எதையுமே நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க கூடாது இல்லையா? யோசிக்கணும். விலை பேச அவருக்கு விலை பேச 30 வெள்ளிக்காசுக்கு விலை பேசுறார் இயேசு கிறிஸ்துவ. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? சர்வ பூமிக்கும் ஆண்டவர் அவர் தான் இல்லையா? அந்த 30 வெள்ளிக்காசு இப்படி யோசனை பண்ணி, அந்த 30 வெள்ளிக்காசு எவ்வளவு நாள் வாழ்ந்துட முடியும்? எவ்வளவு நாள் வாழ்ந்துட முடியும்? என்ன செஞ்சிட முடியும் இல்லையா? கொஞ்ச நாள் மிஞ்சி போன ஒரு 5 வருஷம் வாழ்வாரா, இல்ல ஒரு 10 வருஷம் வாழ்வாரா? அடுத்து யாரா காட்டி கொடுக்கிறது இல்லையா? அடுத்து காட்டி கொடுக்க வேற. அப்ப என்னுடைய நிலை மாறி போயிடும். ஆக பணம் என்பது இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட கொண்டு போயிடுச்சு யூதாசை இல்லையா? இயேசுக்கு விலை பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இயேசுக்கு விலை பேசக்கூடாது இல்லையா? விலை பேசவும் கூடாது. அவர் விலைக்கு ஒரு மைய பொருளாகவும் மாற்றிடக்கூடாது. அவரை வச்சு பிழைப்புக்கு அடுத்த அலுவலகத்திலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அவரை வச்சு பிழைக்கலாம் என்ன வரக்கூடாது இல்லையா? அவரை வச்சு நிறைய பேர் பிழைப்பு நடத்துவாங்க. அந்த மாதிரி பிழைப்பு நடத்தக்கூடாது. பிழைப்பு நடத்துறது நம்முடைய வேலை கிடையாது. தேவன் என்ன போஷிக்கிறார் இல்லையா? நம்ம யோசிக்கணும். 27வது அதிகாரம் 6வது வசனம். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியில இதை போடலாகாது என்று சொல்லி அவன் காட்டி கொடுத்தான் இல்லையா? அது ஒரு விஷயத்த நான் எடுக்கிறேன். மார்க்கல் சுவிசேஷம் 14:44 வாசிக்கும் பொழுது எவனை முத்தம் செய்வானோ அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். எவனை அப்படின்னு வாசிக்கிறோம். எவனை முத்தம் செய்வானோ யோசனை பண்ணி பாருங்க. பணம் ஒருத்தருடைய மதிப்பை என்ன செய்யறது? இழத்துறது இல்லையா? அவரை போய் எவன் சொல்ல முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. நான் எவனை முத்தம் செய்வேனோ, என்ன ஒரு வார்த்தை பாருங்க, எவனை முத்தம் செய்வேனோ. இயேசுவை மதிக்க கூட இல்லை யூதாஸ். நான் நீங்களே என்னைய நானோ உங்களே யாரோ ஒருத்தர் வாடா போடான்னு பேசிட்டானா ஏத்துக்குவாங்களா? நான் எப்போதும் சொல்றது போல வேத புஸ்தகத்துல அதை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்களா எனக்கு தெரியாது. வேத புஸ்தகத்துல கதாபாத்திரத்துல இருக்கிற யாரையுமே அவன் இவன் கூட பேசக்கூடாது. நான் சுரேஷ் பிரதரே அவன் பேசினா அவர் ஒத்துக்குவாரா? அவங்க அம்மாவை நான் அவன் சொன்னா ஒத்துக்குவாரா? அவங்க அம்மாவை தெய்வமா நினைக்க, ஒரு கணக்கு சொல்றேன், தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, நல்லா மதிப்பா வச்சுட்டு இருக்கிறேன். அந்த அம்மாவை போய் நானு அவள் வந்தா பேசுனா, நான் போனேன் பேசினா அப்படின்னா அவர் என்ன மதிப்பாரா? நம்ம என்ன செய்த தப்பு என்ன தெரியுமா? கடவுளையும் கடவுளுடைய பிள்ளைகளையுமே மதிக்க பழகிக்கணும். அவன் இவன்கிற எண்ணமே பேசக்கூடாது. ஏன் நமக்கு அவன் இவன் அங்க வேத புஸ்தகத்தில் எழுதிருக்குன்னு சொன்னா, தெய்வத்துக்கும் அவங்களுக்குள்ள வேற்றுமையை காண்பிக்கிறதுக்காகத்தான் அவன் இவன் எழுதப்பட்டிருக்கு. நான் ஆபரகாம அவன் சொல்வதற்காக எழுதி கொடுக்கப்படல. ஈசாக்கு அவன் என்று சொல்வதற்காக எழுதி கொடுக்கப்படல. அவனா எவ்வளவு பரிசுத்தவான் தெரியுமா? முற்புதாக்களின் தலைவர் அவர்கள். ஆண்டவரே சொல்றார், என்ன சொல்றாரு? நான் யாக்கோபின் தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த முற்பிதாக்களை நம்ம என்ன செய்யறோம்? ஆபிரகாம் வந்தானா, பையனை கூட்டிட்டு போனானா, அந்த மோரியம்மலையில போய் வெட்டினானா, என்ன கதை அது? யோசனை பாருங்க. மதிக்க பழகிக்கணும். யார் அப்படி பேசவே பேசாதீங்க. யாரையும் அப்படி பேசக்கூடாது. வேதத்துல இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் உண்டு. பிசாச கூட அவர் என்ன சொல்ல மாட்டாரு தெரியுமா? அவன் சொல்ல மாட்டாரு. ஏன் நான் அப்ப கேட்டேன், ஏன் பிசாச கூட நீங்க அவன் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கறதுக்கு அவர் சொன்னாரு, அவன் தேவ தூதன் இல்லையா? தேவனுடைய சன்னிதானத்துல இருந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன், அழகுள்ள ஒரு மனுஷன், அறிவாளியான ஒரு மனுஷன், இல்ல சிறந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக நம்ம அவனை செஞ்சிடக்கூடாது. அவனை மதிப்பை இழத்துறோம். அவன் எப்படின்னா பண்ணிட்டு போட்டோம், அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். ஆனா நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். அது நியாயமோ எனக்கு தெரியாது. சொல்ல வர கருத்து என்னன்னு சொன்னா, மதிக்க பழகிக்கணும். எதிராளியா இருந்தா கூட நீங்க என்ன செய்யுங்க? மதிங்க, மதிப்பா பேசுங்க இல்லையா? அது நல்லது. எந்த கதாபாத்திரத்தையுமே
அவள், இவள், அவன், இவன் ஒரு நாளும் பேசக்கூடாது. நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா தெரியாது. நான் அப்படி சொல்லிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். முடிஞ்ச அளவு நான் அதை காப்பாத்திக்கிட்டு வர்றேன். அப்படிதான் சொல்லிக்கிட்டு வர்றேன். யாரையுமே அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு முன்னோடியாக வாழ்ந்த தெய்வ பிள்ளைகள், நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த தெய்வ பிள்ளைகள், நமக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுக்கிற தெய்வ பிள்ளைகள் இல்லையா? நம்ம விழுந்து போகாம இருப்பதற்கு அவங்க ஒரு காரணமாக இருக்கிற தெய்வ பிள்ளைகள், பல விஷயத்தில் நமக்கு ஊன்றுகோலாக இருந்த தெய்வ பிள்ளைகள், பல ரகசியங்களை வெளிப்படுத்தின தெய்வ பிள்ளைகள் இல்லையா? பேதுரு, அப்போஸ்தலன் பவுல் எவ்வளவு ரகசியத்தை வெளிப்படுத்திருக்கிற, யோவான்ல எவ்வளவு ரகசியத்தை வெளிப்படுத்திருக்கிற. இன்னைக்கு பரம ரகசியத்தை வெளிப்படுத்தின பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யோவானாரு எல்லாருமே அவங்க எவ்வளவு ரகசியத்தை வெளிப்படுத்தின தெய்வ பிள்ளைகள். அவங்கள ஒரு மதிப்பிட்ட நிலைமையில பவுல் வந்தான், பேதுரு வந்தான், யோவான் வந்தான் சொல்லுவது என்பது அது அநாகரிகமான ஒரு பேச்சு. அதைத்தான் இந்த யூதாசு செய்யறார். என்ன செய்யறாரு? நான் எவனை முத்தம் செய்வேன், எவனை அப்படின்னு சொல்றேன். அப்படி என்ன அர்த்தம்? ஏன் அங்க அப்படி 11 பேர் இருக்கிறாங்க, 11 அது வேற்றுமை காங்க, நான் யாரை முத்தம் செய்வேன் அப்படி கூட சொல்ல முடியல அவரால். ஏன்? மதிக்க பழகல. மதிச்சாதான் எல்லாத்தையும் மதிக்க முடியும் இல்லையா? சின்ன பிள்ளை வயசுல இருந்தே மதிப்பை கற்றுக் கொடுக்க பழகிக்கணும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ இயேசுவை காட்டி கொடுப்பதுங்கிறத விட இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் எடுத்துக்கொண்ட முறை என்னன்னா, அவர் என்ன செய்யறார்? எவனை என்று சொல்றார். மதிப்பை தாழ்த்தின ஒரு யூதாஸாக மாறிப்படார் இல்லையா? கடைசியாக சொல்றேன், 27வது அதிகாரம் 3வது வசனத்துல, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டான் இல்லையா? மனஸ்தாபப்பட்டான். அப்ப பண ஆசை இவனுக்கு என்ன கொடுக்கலன்னு சொன்னா, எந்த சந்தோஷம் கொடுக்கல. இவர் போறாரு 3வது வசனத்துல நீங்க படிக்கும் பொழுது அவருடைய எண்ணங்கள் சிதறி போச்சு. இயேசுவோட எதுவும் சந்தோஷம் கொடுக்க முடியாத இடத்துக்கு போயிட்டார். நீங்க 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவர் யார் எடுத்த பணத்தை விட்டு இயேசுவை காட்டி கொடுத்தாரோ எந்த பணத்தை, அந்த பணத்தை கொண்டு போய் என்ன செய்யறாரு? அவங்ககிட்ட கொடுக்கிறார். அவருக்கு அடுத்து ஒரு பதில் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன பதில் சொல்றாங்க? எங்களுக்கு என்ன, அது உன்பாடு. எங்களுக்கு என்ன, எங்க வேலை முடிஞ்சிச்சு, நாங்க அவரை பிடிக்கணும், கொலை செய்யணும், என்னெல்லாம் திட்டம்னா அதெல்லாம் முடிஞ்சு, இது ஒன்பாடு. அப்படின்னா என்னன்னு சொன்னா, நான் இப்படி எழுதியிருக்கிறேன், அழுகிறதுக்கு முன்பாக ஆலோசனை செய்திருக்கணும். இப்ப நீ எல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம் இல்லையா? தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, தலைக்கு மேல எல்லாம் போனதுக்கு அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? அழுகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும்? யோசிச்சிருக்கணும். ஐயோ இவரை காட்டி கொடுக்க கூடாது. 3 வருஷம் இவரோடு கூட வாழ்ந்து ஒரு நம்பிக்கை, அதை என்ன சொல்றேன்னா நம்பிக்கை துரோகம் தான் சொல்ல முடியும் இல்லையா? 3 வருஷம் அவரோடு கூட வாழ்ந்த யூதாஸ் எப்படி காட்டி கொடுக்க அவருக்கு மனசு வந்தது? இந்த சாமுவேல் புத்தகத்துல அடுத்த இதுல நான் எடுக்க போறேன். அது ஒரு வார்த்தை, யோனத்தான் போய் தாவீது கேட்கிற, நான் என்ன துரோகம் பண்ணேன்? உங்க அப்பாவுக்கு விரோதமா என்ன துரோகம் பண்ணேன்? உங்களுக்கு விரோதம், அவர் என்ன கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? நான் என்ன துரோகம் பண்ணேன்னு சொல்லி தாவீது யோனத்தான் கேட்கிறார் இல்லையா? இந்த யூதாசுக்கு ஆண்டவர் என்ன துரோகம் பண்ணார்? 11 பேருடைய 12 பேருடைய கால்களை கழுவும் பொழுதும் இவருடைய கால்களை ஆண்டவர் என்ன செய்தார்? கழுவினார். ஒரு குறையுமே வைக்கல. அவன் தன்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் கூட 11 பேருக்கு என்ன செஞ்சாரோ அதே செயல் தான் என்ன செஞ்சார்? யூதாசுக்கு செஞ்சார். வேற்றுமை காண்பிக்கவே இல்லை. என் ஆண்டவர் ஒரு நாளும் வேற்றுமையாக பார்க்கவே இல்லை. ஆனா யூதாசு மட்டும் என்ன செஞ்சாருன்னா வேற்றுமை உள்ளவனாக இருந்தார். அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு சொல்றார், அவன் உன்பாடு, எனக்கு எங்க வேலை முடிஞ்சிச்சு, அது ஓம்பாடு, அது நீ என்ன வேணாலும் செய். அப்ப பண ஆசை என்ன செஞ்சிச்சுன்னா, ஏதாவது வாழ முடிஞ்சிச்சா? யோசனை பண்ணி பாருங்க. பணத்தை கொண்டு போய் தேவாலயத்தில் எரிஞ்சிட்டார், தேவாலயத்துக்குள்ள கூட போக முடியல. யோசனை பண்ணி பாருங்க. இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரு, தேவாலயத்துக்குள்ள போக முடியல. அந்த பணத்தை கொண்டு போய் தேவாலயத்துல உள்ள கூட போக முடியல, தேவாலயத்துல வெளியில எரிஞ்சிட்டு வந்துட்டார். யோசனை பண்ணி பாருங்க. தேவனோடு கூட உறவு வைக்க முடியல, எதிராளியோடு கூட உறவு வைக்க முடியல, தேவாலயத்துக்குள்ள போக முடியல. எதற்காக இந்த பணத்தை வாங்கணும்னு நினைச்சாரோ அது நிறைவேறல. ஒருவேளை இடத்தெல்லாம் வாங்கிட்டாரு அவரு. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம், இடத்துல வாங்கினாரு, என்ன பிரயோஜனம்? அது வேதத்துல வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 18வது வசனம், அப்போஸ்தலர் 1:18, அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. யோசனை பண்ணி பாருங்க. அவன் தலைகீழாக விழுந்து குடல்
சரிந்து போயிடுச்சு. வயிறு வெடித்து. யோசனை பண்ணி பாருங்க, பணம் அவனை காப்பாத்துச்சா? பணம் அவனை காப்பாத்துச்சா? யோசனை பண்ணி. பணம் ஒரு நாள் நம்மளை காப்பாத்தாது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பணம் இருந்தாதான் வாழ்க்கை நினைக்கிறோம். அது போய் தேவன் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை. தேவன் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் வாழ்க்கை கிடையாது. தேவன் இருப்பார் என்று சொன்னா உங்களுக்கு பணமே இருந்தா கூட, பணமே இல்லாட்டினா கூட சந்தோஷமா இருப்பீங்க. உண்மைதானே? இல்லையா? தேவனோடு கூட இருக்கும் பொழுது இந்த 12 பேருக்கும் ஒரு குறையுமே கிடையாது. அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. என்றைக்கு தெய்வத்தை விட்டு யூதாஸ் விலகி போனாரோ அன்னைக்கு ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை. இல்லையா? அப்போ யூதாசனுடைய மரணத்துக்கு காரணம் யூதாசே காரணமா மாறினார். இல்லையா? ஒரு இடத்துல வாசிக்கிறோம், ஆசை அவனை கொல்லும். இல்லையா? ஆனா எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 13:5 வாசிக்கும் பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இல்லையா? அவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலும் என்று சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறது. நம்மளை கைவிட மாட்டாருங்க. நம்மளை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்னா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்ன விலகி போயிட்டாரு, எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறோம். ஒண்ணுமே செய்யாம இருக்கிற தெய்வமே கிடையாது. நான் எப்போதும் சொல்லப்படி, எனக்கு செய்யாம நமக்கு செய்யாம ஆண்டவர் யாருக்கு செய்ய போறாரு? என்ன உண்மைதானே? எனக்கு செய்யாம இவர் யாருக்கு என்ன செய்ய போறாரு? ரோலண்ட் பிரதர் கூட அந்த வேலை விஷயத்துல கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருந்துட்டு இருந்தாரு. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்டஸ்ல வச்சும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அட்ஜஸ்டன்ட் ப்ரொபோசல் சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. ஒரு மனசு இருக்கலாம், மனுஷன் தானே, வேதனைகள் உண்டு. ஆனா தெய்வம் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். பொறுமையா இருக்கும். நிச்சயம் எந்த இடத்துல பொறுமையா இருக்கிறோமோ நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் குறை வைக்க மாட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் கைவிட்டுருவாரு, குறை வச்சு ஒரு நாளும் குறை விட மாட்டார். அப்படி குறையோடு கூட வைக்கிற தெய்வமா இருப்பாருன்னா எனக்கு அவர் தெய்வமா இருக்க மாட்டார். நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிற ஒரு அர்த்தமும் கிடையாது. நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை ஒரு குறையும் கிடையாது. இல்லையா? ஆண்டவர் சம்பூர்ணமா இருப்பார். அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னா, தெய்வத்தை மட்டும் சார்ந்து இருக்கணும். அப்போ யூதாஸ் பணத்தின் மேல ஆசை வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவர் என்ன வேத வசனத்தை முழுமையாக என்ன செய்யல, நம்பல. 2வது, இயேசுவோடு கூட இருந்தா தனிப்பட்ட உறவு இல்ல. சீசலோடு கூட இருந்தார், தனிமையாகவே இருந்த சீசலோடு உறவு இல்லாத இருந்தார். இயேசுக்கு செய்ததை தடுத்த ஒரு யூதாஸாக மாறி போனார். இயேசுக்கு விலை பேசினார். பாவத்தோடும் பயமில்லாமல் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றார். அவரை காட்டி கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் மதிப்பை இழக்கக்கூடிய நிலைமைக்கு மாறி போனார். இயேசுக்கு சரியான மரியாதை என்ன செய்யல, கொடுக்கல. காட்டி கொடுத்தனுடைய விளைவுகள் ஒண்ணுமே ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கல. இவர் நினைச்சதெல்லாம் என்ன செஞ்சார், இதை வித்துட்டா இவரை காட்டி கொடுத்தா 30 வெள்ளி காசு கிடைக்கும், பெரிய பணக்காரனா வாழ்ந்தெல்லாம் சமாதானத்தோடு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சார். எதுவுமே அப்படி வாழ்க்கையில என்ன செய்யல, நடக்கல. அப்போ பணம் நம்மளை என்ன செய்ய, இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவை விளக்கரியம் பேசி நான் வாழணும்னு நினைச்சா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அது நமக்கு சமாதானம் கொடுக்காது, நிம்மதி கொடுக்காது, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது. எந்த ஒரு கருமுடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் போயிடும். அந்த தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து முன்னேறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட சிந்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்ம வழிநடத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகத்துவமானவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிலைகளோடு கூட நீ பேசின காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். யூதாஸ் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மரணாக்கினுக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் நினைத்தார், அவரை பத்திரமாய் கொண்டு போங்க, அவருக்கு எதுவும் செய்யாது என்று சொன்னாலும் கூட, ஆனால் அவர்கள் யூதாசுக்கு எதிர்மாறாக செய்ததுனால மனஸ்தாபப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் அவரை காட்டி கொடுத்தார், ஆண்டவர் விளக்கரையும் பேசினார். ஆண்டவர் பல நிலைமையில தெய்வத்துக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தார். இயேசுவோடு கூட இருந்தாலும் கூட இயேசுவோட தனிப்பட்ட உறவு இல்லை. சீசரோடு கூட இருந்தாலும் கூட சீசரோடு தனிப்பட்ட உறவுகள் இல்லை. தனிமையாக இருந்த ஒரு யூதாஸாக இருந்தார். அவரை காட்டி கொடுத்தார், விளக்கரையும் பேசினார். பயம் இல்லாமலும் பாவத்தோடு கூட கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இயேசுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காதவராக இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இதனுடைய விளைவுகள் என்ன? பணம் கிடைத்தது, வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அவர் சொன்னார்கள், இது உண்பாடு என்று சொல்லி அவரை புறக்கணித்து தள்ளினார்கள். யார் நமக்கு ஆதரவாக இருப்பார் என்று சொல்லி நினைத்தார்களோ அவர்களே அவருக்கு எதிராக மாறி போனதாக நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பணம் என்ற இடத்துல ஓடிவிடாதபடி, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தமான வசனங்களை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தலும். அப்படி செய்யப்பட காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும், வராது இருக்கிற பிள்ளைகளுடைய சமூகத்தை உங்களுடைய வர்க்க தாமதிக்குமானால்
வரக்கூடிய நாட்களை கொண்டு வந்து சேர்த்தணும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எந்த நிலைமையில இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை உணர்ந்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை இரக்கம் பாராட்டும். வந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் அனைவரையும் நீர் ஆஸ்வதித்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள முடியாக கர்த்தர் மீட்பு ரட்சகரமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.